எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான ஒரு தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரமும் போகாது. ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் பற்றிய ஒரு பேச்சு இறுதி வரை பாருங்கள். கட்டாயம் இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கும். செய்திகளில் யார் நம்பர் 1 அப்படிங்கிறத தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எப்படி மாறுபட்ட ஒரு கால சூழலில் இப்போது அரசியல் எப்படி மாறி இருக்கிறது சொன்னால், அரசியல் உண்மையிலே களத்தில் என்ன யதார்த்தம் இருந்தாலும் கூட செய்திகளில் யார் அடிக்கடி பார்க்கப்படுகிறார், அந்த அடிப்படையிலே தான் மக்களுடைய மனதிலே அந்த நபர் இடம்பெறுகிறார். அதற்கு ஏற்பதான் மக்கள் அந்த ஒப்பீனியன் ஃபார்மிங், அதாவது யார் முன்னணியில் இருக்கிறார்கள், யார் முன்னணி இல்லை, இது போன்ற பல விஷயங்களை மக்கள் மனதிலே தீர்ப்பு செய்கிறது இப்போ முக்கியமாக இந்த செய்திகளிலே யார் முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் தான் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. சாதாரணமாக டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது மனதிலே மக்கள் மக்களுடைய எண்ணத்திலே அதிகம் முக்கியத்துவம் பெற்றிருப்பவர் யார் அப்படிங்கிறது எதை வைத்து முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில விஷயங்கள் தான். ஒன்று, நாம் பத்திரிகை வாசிப்பராக இருந்தால், தினசரி செய்திகள் அல்லது செய்தித்தாள்கள் வாசிப்பராக இருந்தால் அதிலே முன்னணியில் யார் செய்திகளை வருகிறார் நம்பர் 1. நம்பர் 2 ப்ராட்காஸ்ட் மீடியா, அதாவது செய்தி தொலைக்காட்சிகள். அந்த செய்தி தொலைக்காட்சிகளிலே வரும் செய்திகளிலே யார் முக்கியத்துவம் பெறுகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக மிக புகழ்பெற்ற இந்த தினசரி விவாதங்கள், அது காலை நடக்கும் விவாதங்களாக இருந்தாலும் சரி, மாலை நடக்கும் விவாதங்களாக சரி, எல்லா சேனல்கள், முக்கியமான தமிழ் சேனல் எல்லாத்திலும் அந்த விவாதங்களிலே விவாத பொருளாக என்ன சொல்லப்படுகிறது, அது யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது, அதை வச்சு தான் இங்கே ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுங்கிறது தான் கலை யதார்த்தம், கள உண்மை. ஏன்னா தான் நம்ம மக்கள் படிப்பறிவு மிக்கவர்கள், படிப்பறிவை பொறுத்து தான் மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள், மக்கள்லாம் சிந்தித்து முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை பரவலாக கொண்டிருந்தாலும் கூட மிக மிக முக்கியமாக மக்கள் முடிவு எடுப்பதற்கு உதவுவது அப்படி என்னென்னு பார்த்தோம்னாக்கா இது செய்திகளில் யார் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான். அந்த அடிப்படையிலேயே இன்றளவிலே தமிழ்நாட்டில் யார் முன்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா அதற்கான விடை இந்த வீடியோவோட இறுதியிலே கிடைக்கும். அதனை தொடர்ந்து பாருங்கள். இதில் யாரையும் எந்த வரிசைப்படுத்துதல் கிடையாது. ஆனால் முக்கியமான 3 நபர்களை பற்றி இங்கு நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை. 2, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 3வது, முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின். இந்த 3 நபர்களை மையப்படுத்தித்தான் இந்த காணொலியில் பேசப்போகிறோம். இதில் முதல்ல பேசப்போகிறது திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் கடந்த 2 வருடமாகவே தமிழக அரசியலிலே மிக மிக அதிகமான ஒரு இடம் பெற்றிருந்தார். செய்திகளில் அதிகமாக இடம் பெற்றிருந்தார். அவர் செல்லுமிடமெல்லாம் பத்திரிகையாளர்கள் அவரை துரத்தி கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக வரும் பதில்களுக்கு அது செய்திகளாக, செய்தி துளிகளாக, விவாத பொருளாக மாறி வந்தது. அந்த அளவிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மீடியா ஸ்பேஸ் இருந்தது அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. இதனுடைய விளைவாக கூட 2026 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்திலிருந்து ஓரளவுக்கு வளர்ந்தது என்று சொன்னால் ஒரு மிகையாகாது. ஒன்று அரசியல் களத்தில் நடைபெறுகிறது. அதாவது இந்த பூத் லெவல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. களத்தில் யார் எந்த கட்சிக்கு பணியாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், யார் மக்களை வாக்களிப்பதற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், இந்த அடிப்படையெல்லாம் இருந்தாலும் கூட யாருக்கு மீடியாவில் அதிகமான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, மீடியாவில் யார் அதிகம் செய்தியாக வருகிறார் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தின் அடிப்படையில் கூட ஓரளவுக்கு வாக்குகள் கிடைத்திருக்குமா என்று ஒரு அனலைஸ் பண்ணாக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த விதமாக 2024 ஓரளவுக்கு வாக்குகள் வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது எந்த சந்தேகம் கிடையாது. குறிப்பாக அண்ணாமலை தமிழகத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து நடந்த அந்த ஆழமான ஒரு பிரசாரத்தை கொஞ்சமாவது முறியடித்து பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் அந்த குறிப்பிட்ட தேர்தலில் பெரிய அளவுக்கு வளர்த்தி இருந்தாருங்கிறது உண்மை. ஆனால் எதிர்பாராத விதமாக இப்பொழுது சமீப 1-2 மாதங்களுக்கு முன்பாக அல்லது 1.5 மாதங்களுக்கு முன்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு செல்லிவிட்டார். மேற்படிப்புக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்கிறார்கள். அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எடுக்கப்பட்ட முடிவு என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் இப்போ அண்ணாமலை அங்கே இருக்கிறார், லண்டனில் இருக்கிறார். அண்ணாமலை நம்பர் 1. இங்கே மீடியா கூட இன்ட்ராக்ஷன் கிடையாது, பத்திரிகையாளர் சந்திப்புகள் கிடையாது. இன்னொன்று தினசரி அங்கிருந்து அவர் அறிக்கைகள் எதுவும் கொடுப்பதில்லை. எப்போவாவது ட்விட்டரில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார். குறிப்பாக இப்பொழுது சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா
உணவு குழுமத்தினுடைய தலைவர் மற்றும் நிதியமைச்சர் பங்கு கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலே வந்து நடந்த ஒரு சச்சரவு குழப்பமாக மாறியதை தொடர்ந்து கருத்து பதிவிட்டிருந்தார். இது தவிர இப்போதைக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள் வந்து யூடியூப்லேயுமே கூட இப்போ வந்து பொதுவான கருத்து, இது தவறான கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக அண்ணாமலை வந்து இப்போ நாட்டை விட்டு சென்று விட்டதாலே அவர் வந்து 4-5 மாதங்களுக்கு பிறகுதான் வருவார் என்ற சூழ்நிலையிலே வந்து அந்த யூடியூப் சேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூடியூப் தளத்திலே வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இப்போதைக்கு குறைந்திருப்பதாக தெரிகிறது என்ற தகவல்கள் வருகிறது. ஆக இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையிலே இன்றைய அளவிலே வந்து அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பர்சனுடைய பாப்புலாரிட்டி ஓரளவுக்கு இந்த தளங்களிலே குறைந்திருப்பது அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. அது எந்த அளவுக்கு வந்து இது வந்து வாக்குகளை பாதிக்கும், கட்சி வளர்ச்சியை பாதிக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக என்ன நிலைமையில் இருக்கும் போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாஜகவுடைய ஆன்லைன் டீம், அதாவது அவங்க வந்து அவங்களுடைய ட்விட்டர் போன்ற தளங்களில் உள்ள அவங்களுடைய சோஷியல் மீடியா பர்சன்ஸ் தெரிவிக்கும் கருத்துக்களில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது, ஒரு சமமான ஒரு நிலை கிடையாது. ஒரு சிலர் அண்ணாமலையை எதிர்த்து பதிவிடுகிறார்கள், ஒரு சிலர் அண்ணாமலையை ஆதரித்து பதிவிடுகிறார்கள், ஒரு சிலர் வந்து டெல்லியை ஆதரித்து பதிவிடுகிறார்கள். ஆக மொத்தத்திலே ஒரு குழப்பமான சூழ்நிலை பாஜகவில் இருப்பதாகத்தான் இப்பொழுது காட்டி கொடுக்கிறார்கள். அதாவது இதில் வந்து யார் எந்த கட்சியோ நபரையோ நாம் குறை சொல்லவில்லை. அதாவது நம்ம ஆன்லைனில் பார்க்கும் செய்திகளின் அடிப்படையிலே, செய்தி விவாதங்களை பார்க்கும் அடிப்படையிலே வந்து என்ன மக்கள் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இன்றைய சூழ்நிலையிலே உறுதியாக செய்திகளில் நம்பர் 1 அண்ணாமலை கிடையாதுங்கிறது உறுதியாகிறது. அதைவிட மிக மிக முக்கியமாக இதுவரை செய்திகளிலே வந்து பெயர் மேலோங்கி இருந்த அண்ணாமலை இப்போது அந்த சமீப 1 மாதம் 2 மாதங்களுக்கு வந்து அவருடைய பெயர் வந்து பின் சீட்டுக்கு தள்ளப்பட்டிருப்பது உறுதியாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கூட பாதகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை நாம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆக இதுதான் பாஜகவை பொறுத்தவரை, அண்ணாமலை பொறுத்தவரை. இரண்டாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து பார்ட்டி அந்த கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் வரும்போது மட்டும்தான் நாங்கள் போய் வாக்குகள் கேட்போம், அதை தவிர வந்து தினசரி அரசியல் செய்வது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஏனென்றால் காலஞ்சென்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே வந்து தேர்தல் பிரசாரத்துக்கு மட்டும்தான் அவர்கள் செல்வார்கள். அதை தவிர பெரிதாக கள அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்களுடைய கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையில் தான் அந்த கட்சி இருக்கிறது. மாறிவிட்ட சூழ்நிலையிலுமே கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெருத்த அளவில் வந்து அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த பாலிட்டிக்கல் ஸ்டைல் மாற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த அடிப்படையில் பார்த்தால் அடிக்கடி செய்திகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்ல வேண்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏன் வர்றாங்கன்னா நெகட்டிவ் செய்திகளுக்கு வர்றாங்க. காரணம் ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்கே இருக்கிற மீடியாவில் உள்ள ஆதரவு, அந்த ஆதரவை கையில் வைத்துக்கொண்டு மீடியாவும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு விவாதங்களை பெரிய அளவு எடுத்துக்கொள்ளுகிறது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அவருக்கு எதிராக கட்சிகளில் ஒரு சச்சரவு, கட்சிகளில் வந்து கட்சியிலே வந்து ஒருமித்த கருத்து இல்லாதது, இது போன்ற அந்த பிம்பங்கள் ரெகுலராக கட்டமைக்கிறாங்க. இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே வந்து அவருடைய பெயரிட்ட அறிக்கைகள் மிக மிக குறைவாகத்தான் வருகின்றன. 2ஆம் கட்ட தலைவர்களாக சி.வி. சண்முகம் போன்றோர், கோவை வேலுமணி போன்றோர்லாம் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் அது என்ன இருந்தாலும் ஒரு பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிக்கும் அளவிற்கு அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் இந்த மீடியாவில் கிடையாதுங்கிற பொறுத்த அளவிலே எடப்பாடி பழனிசாமியை கூட இந்த செய்திகளில் நம்பர் 1 என்ற அந்த ஒரு கோணத்திலே பார்த்தால் கட்டாயமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் பின்னாலேயே தான் இருக்கிறாருங்கிறதா உண்மை. அட்லீஸ்ட் அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து டாப் ஆஃப் த மைண்டில் இருந்தார், 2 மாதம் வரைக்கும் வந்து டாப் ஆஃப் த மைண்டில் இருந்தார். செய்திகள்னால் அண்ணாமலை தான் இருந்தாருங்கிற நிலைமையிலிருந்து வெளிநாட்டிற்கு போன பிறகு அவர் செய்திகளில் இல்லை அப்படிங்கிற சூழல் இருந்தது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகே கூட செய்தி கண்ணோட்டத்தில் வந்து அந்த கட்சி பின்னடைவில் இருக்கிறது. அது வந்து சமூக தளங்களில் இருந்தாலும் சரி, செய்தி தொலைக்காட்சிகள் இருந்தாலும் சரி, பத்திரிகைகள் இருந்தாலும் சரி, அவங்கள பற்றி அந்த பாசிட்டிவ் நியூஸ் வர்றது ரொம்ப கம்மி அப்படிங்கிறது பெரிய அளவில் உண்மைதான். இதற்கு வந்து ஒன்று, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் அரசியல்வாதியாக அவர் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளாது, அந்த பழைய ஸ்டைலே இருக்கிறது. எப்படி எம்ஜிஆர் காலத்திலே, ஜெயலலிதா காலத்திலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை, இரட்டை இலை என்ற சின்னம் வந்து மேஜிக் செய்துவிடும், அந்த மேஜிக்லேயே வந்து வாக்குகள் வந்து குவியும், அந்த மனோநிலை தான் தொடர்ந்து இருக்கிறது.
புகழ்பெற்ற அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்த பிறகு, அதே போல் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெருத்த ஒரு தோல்வியை சந்தித்த பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள தயாராகவில்லை. குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த புது யுகம், அந்த சோஷியல் மீடியாவுக்கு ஏற்ற தன்னுடைய கட்சியை மாற்றி அமைப்பது, அதே போல் கட்சியை வந்து மக்களுக்கு காட்டுவதிலே இந்த சோஷியல் மீடியாவை இன்னும் சிறப்பாக பயன்படுத்துவது போன்ற விஷயங்களில் வந்து அக்கறை கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் நாம் வர முடியுங்கிற சந்தேகமே கிடையாது. அட்லீஸ்ட் எக்ஸ் தளத்திலே வந்து ஓரளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஆனால் அதே வந்து யூடியூப் போன்ற ஒரு தளத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய அளவிலே இல்லை அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அடிப்படையிலே பார்த்தால், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செய்திகளில் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கட்டாயம் வந்து மக்களுடைய கண்ணோட்டத்திலே மக்கள் வந்து செய்திகளை பார்த்து முடிவெடுக்கும் அந்த ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால், அந்த அடிப்படையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வந்து முன்னணியில் இல்லை, நம்பர் 1 இல்லை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, அண்ணாமலையை பொறுத்தவரை வந்து அவர் லண்டனுக்கு சென்ற ஒரு முடிவு அரசியலை பொறுத்தவரை, தமிழக அரசியலை பொறுத்தவரை அவருடைய நன்மைக்கு எதிரான முடிவு, அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கு எதிரான முடிவு என்று நாம் கருத்தில் கொள்ளலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர்கள் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. கட்சி பழைய முறையிலேயே செயல்படுகிறது. இந்த ஆன்லைன் யுகத்திற்கு ஏற்ப, சோஷியல் மீடியா யுகத்திற்கு ஏற்ப பெரிய அளவிலே கட்சி தங்களை மாற்றிக்கொள்ள இயலவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது. இதை பலருமே சொல்லுகிறார்கள். அதாவது அதிமுகவிலே கூட ஆஃப் த ரெக்கார்ட் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்களை கையில் போட்டுக்கொள்ளவில்லை, அப்போ வந்து பல எதிர்ப்புகளை வந்து சமாளிக்க முடியவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினாலே. பல வளர்ச்சி திட்டங்கள் அன்றைக்கு அரசியல் கட்சிகளால் தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுது அதை எதிர்த்து பெரிய அளவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நடவடிக்கை ஒன்றும் எடுக்க முடியவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமான காரணம் அந்த செய்தி தொலைக்காட்சிகள் மற்றும் செய்திகளுக்கு மீதான கண்ட்ரோல் அவங்களுக்கு இல்லை என்பதுதான் என்று தெளிவாக சொல்கிறார்கள். இதிலிருந்து எவ்வளவு முக்கியம் அந்த செய்திகள் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகள், அந்த மீடியா டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க. நாளைக்கு காலையில் என்ன நியூஸில் வரணும் நம்மளை பற்றி, அதுக்கு நம்ம அதில் வந்து நமக்கு கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? அந்த கண்ட்ரோல் இல்லைனாக்கா எப்படி வந்து கட்சி வளரும், எப்படி வந்து இந்த மாறுபட்ட அந்த மீடியா சூழலிலே, மாறுபட்ட மக்கள் மனநிலை சூழ்நிலை வந்து எப்படி கட்சிக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் என்ற கேள்விகள், பல கேள்விகள் எழுகின்றன. இந்த கேள்விகள் மிக மிக அதிகமாக அதிமுக தான் எழுந்திருக்கிற சந்தேகமே கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை நல்ல முன்னணியில் இருந்தார்கள் தமிழகத்தில். இப்பொழுது அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போன அந்த முடிவிலே வந்து அது கிட்டத்தட்ட முற்றிலும் ஒரு யூட்டன் ஆகி இருக்கிறது. அண்ணாமலை திரும்பி வருவாரா, அவர் வந்த பிறகு அவர் வந்து தலைமை பதவியில் தொடர்வாரா, இல்லை கட்சி தலைமையில் குழப்பங்கள் இருக்குமா, இந்த பல கேள்விகள் வந்து இப்போ மீடியாவில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதற்கான தெளிவு கிடைக்கும் வரை உறுதியாக அதிமுக மற்றும் பாஜக இரண்டுமே வந்து செய்திகளில் நம்பர் 1 இல்லை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இறுதியாக மிக மிக முக்கியமாக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகர் மு க ஸ்டாலின் பலமுறை பல காணொலிகளை நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இந்த மீடியாவுடைய அது கண்ட்ரோல் ஓவர் த மீடியா, இங்குள்ள தொலைக்காட்சிக்கு, இங்குள்ள செய்தி தொலைக்காட்சிகள், இங்குள்ள நடுநிலை பத்திரிகையாளர்கள், இங்குள்ள பத்திரிகைகள், அச்சு பத்திரிகைகள், அதே போல் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், இதில் எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான அந்த ஈகோ சிஸ்டம் மிக மிக வலுவாக இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட காலம் சென்ற முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே வந்து அந்த கண்ட்ரோல் இருந்தது. அதை கொண்டு தான் அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க எடுத்து முன்வைக்க முடிந்தது. அதை பெரிய அளவில் பிரசார பொருளாக்கி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவிலே திமுக வெற்றி பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான காரணம் வந்து மீடியா மேலே அவங்களுக்கு இருந்த கண்ட்ரோல், மீடியாவில் அவங்களுக்கு இருக்க ஆதரவு அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆட்சியிலே 2-3 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் முடித்திருந்த போதும், அதே போல் ஆட்சிக்கு எதிராக பல பிரச்சனைகள் களத்தில் இருந்த பொழுதும் கூட அதையெல்லாம் தாண்டி இப்பொழுதும் மீடியாவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ள ஆதரவு சற்றும் குறையவில்லை என்பதுதான் கலையதார்த்தம். இதை வந்து அதாவது அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி அது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் மீறி உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகம் போன்ற ஒரு பெரிய மாநிலத்திலே வந்து இத்தகைய ஒரு கண்ட்ரோலை வைத்துக்கொண்டு மீடியாவிலே வந்து தங்கள் விரும்புவை செய்திகளாக வர வேண்டும், தங்களுடைய கொள்கைகள் வந்து தினசரி சொல்லப்பட வேண்டும், தங்களுடைய வரலாறு வந்து பெரிய ஒரு சாதனையாக காட்டப்பட வேண்டும் என்று காட்டுவதிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது.
மிக மிக சுவாரஸ்யமாக குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றிய செய்திகள் நித்தம் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் வருவதுங்கிறது ஆல்மோஸ்ட் ஆல் டெய்லி பேசிஸில் இப்போ கடந்த சில மாதங்களாக நடந்துகிட்ருக்குங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதிலே வந்து எப்படி கட்சியை பெரிதுபடுத்தி காட்டுவது, எப்படி கட்சியினுடைய தலைமையை பெரிதுபடுத்தி காட்டுவது, மையப்படுத்தி காட்டுவது அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தை வந்து திமுக மாஸ்டர் செய்திருக்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இன்னுமே சொல்லப்போனால் வந்து ஒரு உதாரணத்திற்கு அண்ணாமலை வெளிநாடு போய்விட்டார், அவரை பற்றி அதிகம் செய்திகள் வரவில்லை. ஆனால் அதே வேளையிலே வந்து இப்பொழுது சமீபத்திலே பெரிய ஒரு நீண்ட வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு விட்டு முதல்வர் திரும்பி வந்தார். முதல்வர் வெளிநாட்டில் இருந்த பொழுது கூட ஒன்று அவர் வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது முதலீடுகளை ஈர்க்கும் செய்திகள் வந்து தினசரி செய்திகளாக வந்தது மட்டுமல்லாமல் அரசியல் ரீதியாக கூட தினசரி பேசிஸில் வந்து முதலமைச்சர் சொல்லும் கருத்துக்கள் என்ன, முதலமைச்சர் வந்து ஹிந்தி எதிர்ப்பை பற்றி என்ன சொல்லுகிறார், முதலமைச்சர் வந்து மைய அமைச்சர்களை பற்றி என்ன குற்றம் சாட்டியிருக்கிறார், முதலமைச்சர் வந்து தமிழக வளர்ச்சியை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பவள விழா குறித்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு என்ன தகவல் அனுப்பினார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3-4 செய்திகள் வந்து அவர் அமெரிக்காவில் இருந்தபோது கூட இங்கே ஊடகங்களிலே வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக அந்த டாமினேட்டிங் தி மீடியா ஸ்பேஸ், அதாவது செய்திகளை கட்டுக்குள்ளே வைத்திருப்பது, செய்திகளை தங்களுக்கு வேண்டிய செய்திகளாக வருவதை முக்கியமாக கையில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சர்வ வல்லமை அவங்களுடைய சர்வ வல்லமையை கொண்டு அதில் வந்து வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து உறுதியாக திமுக தான். அதற்கு முக்கியமான காரணம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தலைமை அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி இது வந்து அரசியல் களத்தில் உள்ள யதார்த்தங்கள், அரசியலில் வந்து ஆட்சியில் உள்ள குறை நிறைகள் இவற்றையெல்லாம் பற்றி நம்ம பேசவே கிடையாது. மீடியாவில் யாருக்கு கண்ட்ரோல் இருக்குது, மீடியாவில் வந்து யாருடைய செய்திகள் அதிகமாக வருது, மக்களுக்கு போய் சேரும் செய்திகளில் வந்து யார் வந்து மக்கள் வந்து இப்போ நம்பர் 1 இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக உறுதியாக எந்த வித சந்தேகமின்றி திராவிட முன்னேற்ற கழகம் அதில் நம்பர் 1 இருக்குது. அதைவிட அதற்கு மணிமூடமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அதிலே முதலிடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. நன்கு எல்லா செய்திகளை பார்ப்பவர்கள், சோஷியல் மீடியா பார்ப்பவங்க, தொலைக்காட்சிகள் பார்ப்பவங்க, செய்தி பத்திரிகைகள் படிப்பவங்க, இவங்க எல்லாருமே வந்து இதை உணர்ந்திருப்பார்கள். ஆக முதலிடத்திலே வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான சந்தேகமின்றி இருக்கிறார். பின்னிடத்திலே அண்ணாமலை இருக்கிறார், அதற்கும் பின்னிடத்திலே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆக இதை வைத்துத்தான் அரசியல் முடிவு அல்லது தேர்தல் முடிவு வரும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வந்து இதே நிலை தொடர்ந்தால் யார் முன்னணியில் இருப்பார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். மீடியா அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், மீடியாவில் வந்து அந்த கம்யூனிகேஷன், செய்திகளை வெளிப்படுத்துவது, செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, அது கட்சியினுடைய பணி, அதில் எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு கட்சியும் அதை சிறப்பாக செய்தால் எப்படி எல்லோரும் அதனால் வளர முடியும். அதை சரியாக பயன்படுத்தாத அவர்கள் வந்து அதனால் வந்து அடையும் பாதிப்பு என்ன என்பதற்கான சர்வ உதாரணம் வந்து இந்த ஒரு காணொளியில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். திமுகவை பொறுத்தவரை அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜியை அவங்க மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்பொழுது சமீப காலமாக மிக அதிகமாக நாம் தமிழக மீடியாவிலே, தமிழக தொலைக்காட்சிகளிலே, சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழக பாஜகவை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் மிகவும் பின்னடைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த ரேஸில் யார் முன்னுக்கு போகிறா மறுபடியும் வருகின்ற மாதங்கள் மற்றும் ஆண்டுகள்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல் இன்று முன்னணியில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இதே முன்னணியை வந்து தேர்தலிலும் காட்டுவார்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எப்படி பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு அசுர வெற்றியை திமுக பெற்றதோ அதே அசுர வெற்றியை சட்டமன்ற தேர்தலில் பெறுவார்களா? அப்படி பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த மீடியாவுடைய கண்ட்ரோல் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பெறவில்லையா என்று சொன்னால் அப்பொழுது இந்த மீடியாங்கிறது ஒரு மாயமால வித்தை தான். மக்கள் வந்து இதை வைத்து என்று வாக்களிக்கும் முடிவை எடுக்கவில்லை என்ற முடிவுக்கு நான் வர முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் காட்சிகள் எப்படி மாறுகின்றன என்று. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள். நான் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.